சமநிலை. அது மிகப்பெரிய சக்தி. ஆனால் அது உடைந்தால் ஒரு தவறான முடிவு. என்ன நடந்தது? வானவில் ஒருபோதும் மறையாத ஒரு மந்திர பள்ளத்தாக்கு இருந்தது. அதன் பெயர் ரெயின்போ வேலி. அங்கே மண் கூட ஒளி வீசும், காற்று கூட மெதுவாக இசைப்பாடும், ஏரியின் நீர் கண்ணாடி போல பிரகாசிக்கும். அந்த பள்ளத்தாக்கில் பிறக்கும் ஒவ்வொரு யூனிகார்னும் ஒரு தனித்த மந்திர சக்தியுடன் பிறக்கும். அந்த சக்தி அதனுடைய நிறத்திலும் அதனுடைய இதயத்திலும் வாழும். அந்த பள்ளத்தாக்கில் ஒரு சிறப்பு குழுமம் இருந்தது. அவர்களின் சக்தி பள்ளத்தாக்கின் சமநிலையுடன் இணைந்தது. மூத்தவன் ரவியன். அவன் ஓடும் இடத்தில் தீ சூரியன் போல் எழும். அமைதியான எலாரா. அவள் தொடும் இடத்தில் உயிர் மீண்டும் மலரும். விளையாட்டுக்குயில் மீரா. அவள் சிரித்தால் நீரே நடனமாடும். இவர்களுடன் ஒரு வெள்ளை ஒளி கொண்ட குட்டி ஐரன். அவன் சக்தி சாதாரணமில்லை, அது சமநிலை. ஆனால் அந்த ஒளி இன்னும் முழுமையாக விழித்திருக்கவில்லை. மற்றவர்களின் கொம்பு வானத்தை தொடும் அளவுக்கு பிரகாசிக்க, ஐரனின் கொம்பு மென்மையான ஒரு சிறிய நட்சத்திரம் போல் மட்டும் ஒளிர்ந்தது. அது போதுமா? அல்லது அவன் சீக்கிரம் பிரகாசிக்க முயற்சிப்பானா? ஒரு நாள் பயிற்சி மைதானத்தின் நடுவில் ரவியன் அமைதியாக நின்றிருந்தான். அவன் கண்களை மூடினான். அவன் கொம்பின் முனையில் சிறிய சிவப்பு பொறி ஒளிர ஆரம்பித்தது. அந்த பொறி மெதுவாக ஒரு சிறிய தீயலை. பிறகு தீ மெல்ல வளையமாக சுற்ற ஆரம்பித்தது. பின் காற்றில் மிதக்கும் தீ வளையம் உருவானது. தீ வெறும் அழிவல்ல, அது குளிர்ந்த கற்களை சூடாக்குகிறது. குளிர்ந்த கற்கள் மெதுவாக பிரகாசிக்க ஆரம்பித்தன. தீ வளையம் வானத்தில் சுற்றி ஒரு பிரகாசமான தீ கிரீடம் போல் தெரிந்தது. மற்ற யூனிகார்ன்கள், அற்புதம், ரவியன் ரொம்ப வலிமையானவன். அவன் தன்னம்பிக்கையோடு மிளிர்ந்தான். பின் எலாரா தன் திறமையை வெளிப்படுத்த தொடங்கினாள். பயிற்சி மைதானத்தின் ஓரத்தில் ஒரு உலர்ந்த செடி இருந்தது. இலைகள் சுருண்டு போயிருந்தன. மண் பிளந்திருந்தது. எலாரா மெதுவாக அந்த செடியை அணுகுகிறாள். அவள் கொம்பு மென்மையான பச்சை ஒளியால் மிளிர்ந்தது. சுற்றிலும் சிறிய இலை துகள்கள் மிதந்தன. காற்றில் மலர் வாசனை பரவியது. அவள் கண்களை மூடினாள். பச்சை ஒளி மண்ணில் ஊறியது. மண்ணில் இருந்த பிளவுகள் மூடின. உலர்ந்த கிளைகள் மெதுவாக நேராக நிமிர்ந்தன. ஒரு சிறிய மொட்டு தோன்றியது. அதன் பிறகு ஒரு அழகான மலர் மெதுவாக மலர்ந்தது. அங்கிருந்த சிறிய பறவைகள் சத்தமிட ஆரம்பித்தன. அனைவரும் அமைதியாக அந்த காட்சியை பார்த்தனர். பயிற்சி குளம் அருகே மீரா தன் திறமையை வெளிப்படுத்த தொடங்கினாள். அவள் கொம்பில் நீல ஒளி மின்னியது. தண்ணீர் திடீரென குளத்திலிருந்து மேலே எழுந்தன. பிறகு அது வானத்தில் சுழன்று பாம்பு போல் வளைந்து பின் சூரிய ஒளியில் வைரம் போல் பிரகாசித்தது. மீரா துள்ளி ஓடினாள். அந்த நீர் அவளுடன் சேர்ந்து நடனமாடியது. வானத்தில் நீல வட்டம், அலை வடிவம், பின்னர் ஒரு சிறிய நீர் வானவில். சின்ன குட்டி உயிர்கள் பிரமிப்புடன் பார்த்தனர். மீரா சிரித்துக்கொண்டே தண்ணீரை மெதுவாக மீண்டும் குளத்துக்கு அனுப்பினாள். இது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த ஐரன் பின் அவன் முயற்சி செய்தான். அவன் கொம்பில் ஒரு மென்மையான வெள்ளை ஒளி, சிறிய பிரகாசம் மட்டும். அது ஒரு நொடி ஒளிர்ந்து மறைந்தது. அவன் கண்களில் வருத்தம் தெரிந்தது. என்னால் இப்படி பண்ண முடியுமா என்ற கேள்வி அவன் மனதில் எழுந்தது. எல்லாரும் முன்னேறிட்டாங்க, ஆனால் என்னால் முன்னேற முடியவில்லையே. அவன் பயப்பட ஆரம்பித்தான். ரெயின்போ வேலியின் எல்லைகள் ஒளியால் மட்டும் நிரம்பியதாக இல்லை. அந்த வானவில் ஒளி முடியும் இடத்தில் நிழல் தொடங்கும். அந்த இடம் கருந்தூவல் பள்ளம். அங்கே வானம் எப்போதும் சாம்பல் நிறம். காற்று இசை பாடாது, அது கிசுகிசுக்கும். மண்ணில் மலர்கள் இல்லை, ஆனால் கற்கள் மெதுவாக கருப்பு ஒளி வீசும். ஒரு பழைய கதையை மூத்த யூனிகார்ன்கள் மெதுவாக பேசுவார்கள். ஒரு காலத்தில் சீக்கிரம் சக்தி பெற முயன்றவர்கள் இங்கு வந்து மறைந்தார்கள் என்பார்கள். அந்த இடத்தின் மையத்தில் ஒரு உடைந்த கிறிஸ்டல் கல். அதன் அருகில் ஒரு நிழல் உருவம். அவள் பெயர் சாரா. அவள் ஒரு காலத்தில் ரெயின்போ வேலியின் பிரகாசமான யூனிகார்ன். ஆனால்
அவள் காத்திருக்க விரும்பவில்லை. அவள் பொறுமையை நம்பவில்லை. அவள் குறுக்கு வழியை தேர்ந்தெடுத்தாள். இப்போது அவளின் கொம்பில் ஒளி இல்லை. அதற்கு பதிலாக கருப்பு பிளவுகள். அவள் சக்தி வேகமானது, ஆனால் அது நிலையானது அல்ல. அவள் காத்திருக்கிறாள், மற்றொருவர் அதே தவறை செய்ய. பயிற்சி முடிந்த பிறகு ரவியன் மேலும் பயிற்சி செய்து கொண்டிருந்தான். எலாரா செடிகளை கவனித்தாள். மீரா சிரித்துக்கொண்டு குளத்தருகே விளையாடினாள். ஆனால் ஐரன் மட்டும் அமைதியாக அந்த இடத்திலிருந்து நடந்து சென்றான். அவன் செல்லும் இடம் பள்ளத்தாக்கின் எல்லை, வானவில் ஒளி மங்க ஆரம்பிக்கும் பகுதி. காற்று சற்று குளிராக இருக்கும். அவன் தனியாக நின்று வானத்தை பார்த்து கொண்டிருந்தான். அவன் கொம்பில் சிறிய வெள்ளை ஒளி மட்டும் மினுங்குகிறது. அவன் மனதிற்குள், நான் உண்மையிலேயே சமநிலை சக்தியை கொண்டவனா, இல்லை எந்த சக்தியும் இல்லாதவனா? அந்த நேரம் காற்று திடீரென அமைதியானது. நிழல்களிலிருந்து மெதுவாக வெளியில் வருகிறாள் சாரா. அவள் குரல் மென்மையானது. அவள் முகத்தில் கோபமில்லை. அவள் சிரிப்பு ஆறுதல் மாதிரி. அவனை பார்த்து, நீ மட்டும் இப்படி நினைப்பதில்லை. ஐரன் அதிர்ச்சியில், நீ யார்? அவள், நானும் ஒரு நாள் உன்னை மாதிரி பலவீனமானவளாக இருந்தவள்தான். சாரா மெதுவாக தன் கொம்பை உயர்த்தினாள். தரையில் ஒரு சிறிய பிளவு. அங்கிருந்து கருப்பு ஒளி எழுந்தது. அது திடீரென பெரிய பிரகாசமான மின்னலாக மாறியது. அவள் ஒரு உலர்ந்த மரத்தை நோக்கி தன் சக்தியை பயன்படுத்தினாள். அது ஒரு நொடியில் கருப்பு படிக மரமாக மாறியது. வைரம் போல பிரகாசித்தது. சாரா, இதெல்லாம் வருடங்கள் காத்திருந்து கிடைக்க வேண்டியது இல்லை. ஐரனின் கண்களில் அதிசயம். அவன் முதல் முறையாக மிகவும் வலிமையான மாயசக்தியை பார்த்தான். சாரா சாமர்த்தியமாக பேசத் தொடங்கினாள். உன் அண்ணன் தீயை கட்டுப்படுத்துபவன். உன் அக்கா உயிரை மீட்டெடுப்பவள். உன் தங்கை நீரையே நடனமாட வைப்பவள். ஆனா உனக்கு? நீ என்ன பண்ற? ஐரன் அமைதியாக கீழே பார்த்தான். சாரா மெதுவாக அருகே வந்து, சமநிலை என்று சொல்கிறார்கள் இல்லையா, அதுதான் பெரிய சக்தி. ஆனா அதை உனக்கு முழுசா கையாள கற்றுக் கொடுப்பாங்களா? அவள் குரல் இனிமையானது. ஆனா வார்த்தைகள் விஷம் போல மெதுவாக பரவியது. நீ மெதுவாக பூக்கும் பூ அல்ல. நீ ஆற்றலை கையாள தெரியாதவன். ஐரனின் மூச்சு வேகமானது. அவன் மனதில், இவள் சொல்வது உண்மையா? இறுதியாக சாரா, நீ காத்திருக்கலாம், அல்லது இன்று இரவே உன் முழு சக்தியையும் பார்க்கலாம். அமைதி. காற்று கூட நின்று போனது போல. சாரா திரும்பி நடக்க ஆரம்பித்தாள். அவள் நிழலுக்குள் மறைய ஆரம்பித்தாள். ஐரன் குழப்பத்தில் நின்று கொண்டிருந்தான். அவன் மனதில் 2 குரல்கள். பொறுமையா, இல்லை வேகமா? ஐரன் ஒரு அடியை எடுத்து வைத்தான், நிழல் பகுதியை நோக்கி. ஒவ்வொரு அடியிலும் வானவில் ஒளி சற்று குறைந்தது. அவன் நிழல் எல்லைக்குள் நுழைந்தான்.